ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பிரியமான தோழி. இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டலம் மீன் ஃப்ரை எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூளில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காலையில் வாங்கின கோலா மீனுங்க, இது நான் காலைல வீடியோ போட்டிருப்பேன். அந்த மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற நடுப்பகுதி மட்டும் எடுத்து நம்ம இந்த மசாலாவில் ஊற வச்சு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாங்க. இப்போ அடுத்தது வாழை இலையை நீட்டாக கட் பண்ணிப்போம். இப்போ அந்த சென்டர் பகுதியை சென்டராக கட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷை அதில் சென்டராக வச்சு நான் கோடு போட்டு வச்சு நல்லா மசாலா ஊற வச்சுருக்கேங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ரோல் பண்ணிப்போம். அதேமாரி ஆப்போசிட்டில் இதேமாரி நீளவாக்கில் கட் பண்ண வாழை இலையே போட்டு ஒரு டைட் முடிச்சு மாதிரி போட்டுப்போம். நம்ம இதேமாரி ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வாழையில் இருக்கிற எசன்ஸும் இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எங்கள் மம்மி சின்ன வயசில் அழகாக செஞ்சு தருவாங்க. அப்போ அது என்னவோ அப்படின்னு நினச்சிட்டுருப்போம். அந்த பனை ஓலையில் செய்வாங்க அந்த இதுவெல்லாம். அது நான் இன்னொரு டைம் நான் கண்டிப்பாக போடுறேன் வீடியோ. வாங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம கடலெண்ணெய், எப்பவுமே போல் கடலெண்ணெய் ஆஸ் யூஷுவல். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதும் பொறுமையாக 1 by 1 விடுங்க. ரொம்ப வேகமாக விட்டிங்கன்னா தெரிக்கும். ஏன்னா வாழையில பச்சையாக இருக்குது, நம்ம அப்படியே போட போகிறோம். பொறுமையாக எடுத்து 1 by 1 அதில் போட்டு அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 minutes நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு எடுத்துப்போம். கொஞ்சம் எல்லா பக்கமும் வேகிறதுக்கு நம்ம திருப்பி விட்டுப்போம். இப்போ இந்த எல்லையில் இருக்கிற ஃபுல் சத்தம் நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷில் இறங்கும். ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம தமிழர் பண்பாடு வாழையில் சாப்பிடும்போது அதோட சத்து நிறைய கூடுங்க. இப்படி வாழையில் மீனை பொரித்து சாப்பிடும்போது அதோட சத்து இன்னும் அதிகரிக்கும்னே சொல்லலாம். டேஸ்ட்டும் செம்மையாகவே இருந்ததுங்க. இப்போ நான் வாழையில் சாதத்தை வச்சு அந்த தலையெல்லாம் போட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். கையோட வெறும் சாம்பாரை ரெடி பண்ணிட்டேன். இந்த வறுத்த மீனை அந்த குழம்புல வச்சு சாப்பிடும்போது அது சொர்க்கங்க. டேஸ்ட்டு செம்ம. மார்னிங் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வெறும் சாம்பார் வச்சு என் பசங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க ஃபிஷ் கிரேவி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆஃப்டர்நூன் மேலே தான் இதை பண்ணேன். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் செஞ்சு இதை சாப்பிடும்போது இருக்கிற சுகமே தனிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா.